பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை புஸ்தகத்திலிருந்து பக்கங்கள். பாலைவனத்தில் சீஷனாக்கப்படுதல். தேவனுடைய மருந்து புட்டி. மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று நான் எப்படி தோல் நோயால் பாதிக்கப்பட்டு எகிப்தில் உள்ள பல்வேறு இராணுவ மருத்துவமனைகளில் ஒரு வருடத்தை கழித்தேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நான் வாரந்தோறும் மாதந்தோறும் படுக்கையில் இருக்கும்போது சந்தேகம் மற்றும் மனச்சோர்வுக்கு எதிராக என் மனதில் மிகப்பெரிய உள் போராட்டங்களை சந்தித்தேன். ஆனால் இறுதியாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையான ரோமர் 10:17 உள்ள பதிலுக்கு என்னை வழிநடத்தினார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் வருகிறது என்பது தான் எனக்கு மிகவும் உண்மையான தெளிவான வார்த்தைகளாக இருந்தது. எனக்கு விசுவாசம் இல்லை என்றாலும் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. விசுவாசம் வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேட்பதன் மூலம். எதை கேட்பதினால்? தேவனுடைய வார்த்தையை. ஆகவே எனக்கு விசுவாசம் தேவைப்பட்டால் தேவன் தம்முடைய வார்த்தையாகிய வேதத்தின் மூலம் என்னிடம் சொல்வதை கவனமாக கேட்டால் அதை நான் பெற முடியும். என்னால் முடிந்தவரை அதை நான் செய்ய தீர்மானித்தேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட வழியை கையாண்டேன். நான் ஒரு நீல நிற பென்சிலை ஆயுதமாக எடுத்துக்கொண்டேன். நான் முழு வேதத்தையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்து 4 கருப்பொருள்களுடன் தொடர்புடைய ஒவ்வொரு பகுதியையும் நீல நிறத்தில் அடிக்கோடிட முடிவு செய்தேன். அந்த கருப்பொருள் குணமாக்குதல், ஆரோக்கியம், உடல் வலிமை மற்றும் நீண்ட ஆயுள் போன்றவையாகும். அதை செய்ய எனக்கு 3 அல்லது 4 மாதங்கள் எடுத்தது. இறுதியில் நான் அதை முடித்துவிட்டு திரும்பி பார்த்தபோது என்னிடம் ஒரு நீல நிற பைபிள் இருந்தது. வேதத்தின் முக்கிய கருப்பொருள்களில் ஒன்று குணமாக்குவது என்பதை நான் கண்டேன். தேவன் தம் மக்களுக்காக செய்கிற ஒவ்வொரு ஏற்பாடுகளில் ஒன்று குணமாக்குவதாகும். தேவனை குறித்து நான் வைத்திருந்த தோற்றம் மாறினது. நான் எப்பொழுதும் தேவனை ஒரு வயதான மனிதராகவும் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாதவராகவும் தொலைதூரத்தில் இருப்பவராகவும் அணுக முடியாதவராகவும் நான் சித்தரித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்த பிறகு என் தோற்றம் மாறத் தொடங்கியிருந்தாலும் அந்த மனப்பான்மை என்னுள் எஞ்சியிருந்தது. ஆனால் இப்போது நான் தேவனை அன்பான தகப்பனாகவும் தன் குழந்தைகளை கவனித்துக் கொள்பவராகவும் தன் குழந்தைகளுக்கு சாத்தியமான எல்லா ஏற்பாடுகளை செய்பவராகவும் எப்போதும் சிறந்ததையே விரும்புகிறவராகவும் அதை வழங்கக்கூடியவராகவும் பார்க்க ஆரம்பித்தேன். எனவே இந்த கதையின் 2ஆம் பாகத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். விசுவாசம் வந்த பிறகு விசுவாசம் என்னை எவ்வாறு குணப்படுத்தியது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் தொடர்ந்து வேதத்தை படித்து குணமடைவதை பற்றிய சத்தியத்தை தேடிக் கொண்டிருந்த போது எனக்கு மனப்பிரச்சனை இருந்தது. அது எண்ணற்றதாக இருந்தது. அது என் தத்துவத்தின் பின்னணியின் காரணமாக இருந்தது. தெளிவான நேரடி அர்த்தத்தில் வசனங்களை ஏற்றுக்கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது. நான் திரும்பி பார்க்கையில் தத்துவ பேராசிரியர் பேசும் மேஜை உண்மையில் இருந்ததா என்று மாணவர்களாக நாங்கள் ஒரு முறை பேசிக்கொண்டது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் எளிமையான விஷயங்களை கூட சந்தேகிக்க தத்துவம் எனக்கு எப்படி பயிற்றுவித்தது என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் பைபிளை படித்து நீல நிறத்தில் அடிக்கோடிட்ட போதும் இது ஒரு விதமான மனப்பிரச்சனையாக இருந்தது. சில விஷயங்கள் மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் சொன்னதை அர்த்தப்படுத்த முடியாததாக எனக்கு தோன்றியது. குறிப்பாக உடல் சுகத்தை பற்றிய காரியமாகும். சரீரம் உண்மையில் மிக முக்கியமானதல்ல என்பதை நான் மத கண்ணோட்டம் என்று அழைக்கும் ஒரு வகையான எண்ணத்தில் நான் பார்த்தேன். தேவன் உடலை பற்றி அதிகம் கவலைப்படுகிறதில்லை. பரலோகத்துக்கு சென்று தேவனுடன் இருக்க போகும் ஆத்துமாவை பற்றி தேவன் அக்கறை காட்டுகிறார். ஆனால் உடல் எப்படியும் அழியக்கூடியது. ஒரு நாள் அது இறக்கப் போகிறது. இதற்கிடையில் நம் உடல் நன்றாக இருக்கிறதா அல்லது நோயுடன் இருக்கிறதா அல்லது அது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தேவன் உண்மையில் கவலைப்படுகிறது இல்லை. இப்போது வேதத்தில் பல்வேறு வசனங்கள் அதற்கு முரணாக இருந்தன. ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது. உதாரணமாக சங்கீதம் 103 தாவீது கூறுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அது மிகவும் தெளிவாக இருந்தது. ஆனால் என் தத்துவ மனம் சொன்னது,
ஆனால் அது ஆவிக்குரிய நோய்கள் மட்டுமே ஆகும். இது உடல் நோய்கள் என்றும் அர்த்தமல்ல. அதாவது மனது மற்றும் உணர்ச்சியின் தொடர்பான நோய்களை குறிக்கிறது. அதன் பிறகு வேதம் எழுதப்பட்ட மூல பாஷையில் படித்தேன். எபிரேய வார்த்தையான ஆத்மா என்பதை குறிக்கும் அர்த்தத்தில் இல்லாமல் முற்றிலும் சாத்தியமற்ற வகையில் இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அது எனக்கு ஒரு உண்மையான பிரச்சனையாக இருந்தது. நான் சொன்னேன், நிச்சயமாக தேவன் குணப்படுத்துகிறார், ஆனால் அவர் உண்மையில் ஆவிக்குரிய சுகத்தில் ஆர்வமாக உள்ளார். அவருக்கு நம் உடல் மீது அதிக ஆர்வம் இல்லை. ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்திலே உள்ள ஒரு பகுதிக்கு என்னை வழிநடத்தினார். இந்த பகுதிதான் என்னை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றியது. பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதன் முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எந்த நேரத்திலும் நமக்கு தேவையான விசுவாசத்தை நமக்கு கொடுக்க வேண்டியதை குறிக்கும் வார்த்தையின் குறிப்பிட்ட பகுதிக்கு அவர் நம்மை வழிநடத்துகிறார். இது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தில் உள்ள பகுதியாகும். நினைவில் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனம். உங்களிடத்தில் வேதம் இல்லை என்றால் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பாருங்கள். தேவன் சொல்வது இதுதான். என் மகனே, அதாவது தேவன் தனது குழந்தைகளுடன் அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்தவரிடம் பேசுகிறார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்ற அந்த கடைசி வார்த்தைகளை நான் பெற்றபோது நான் எனக்குள் சொன்னேன், ஒரு தத்துவ ஞானி கூட உடல் என்றால் ஆத்மா என்று பொருள் சொல்ல முடியாது. உடல் என்றால் உடல்தான். அது என் உடல், அனைத்திற்கும் ஆரோக்கியமாக இருப்பதாக தேவன் கூறுகிறார். பின்னர் தத்துவம் எனக்கு உதவியது. ஏனென்றால் நான் எனக்குள்ளே சொன்னேன், தர்க்க ரீதியாக எனது உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடிந்தால் நோய்க்கு எங்கும் இடமில்லை. நோய் மற்றும் ஆரோக்கியம் எதிரெதிரானவை. நோய் இருக்கும் இடத்தில் ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்கும் இடத்தில் நோய் இருக்காது. பின்னர் நான் பயன்படுத்திய வேதத்தின் ஓரத்தில் பார்த்தேன், அங்கு ஆரோக்கியம் என்ற வார்த்தைக்கு மாற்று வார்த்தையாக மருந்து என்று இருந்தது. ஆகவே தேவன் மருந்து அளித்திருப்பதை நான் கண்டேன். அது என் உடல் முழுவதுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கும் என்று அவர் உத்தரவாதம் அளித்திருந்தார். அதனால் தேவனுடைய வார்த்தையை மருந்தாக எடுத்துக்கொள்ள தீர்மானித்தேன். தேவன் சொன்னதை கண்டேன். அவருடைய வார்த்தைகளும் அவர் சொன்னவைகளும் தாம் என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கும். இப்போது நான் ஒரு மருத்துவமனை உதவியாளராக இருந்தேன். நிச்சயமாக நான் செய்யும் வேலைகள் ஒன்று மக்களுக்கு மருந்து கொடுப்பதாகும். நான் எளிமையாக இதை செய்ய தீர்மானித்தேன். நான் தாழ்மையாக இருக்க முடிவு செய்தேன். நான் எனக்குள் சொன்னேன், மக்கள் எப்படி மருந்து சாப்பிடுகிறார்கள்? அன்றைய காலத்தில் அதற்கான பதில் தினமும் 3 வேளை உணவுக்கு பின்பாகும். அதனால்தான் நான் அதை செய்ய போகிறேன். நான் தினமும் 3 வேளை உணவுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையின் மருந்தாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னேன். அதனால் நான் தேவனுடைய வார்த்தையின் மருந்தாக எடுத்துக்கொள்ள முடிவு செய்தேன். ஆனால் நான் அதை செய்தபோது தேவன் மனதுக்குள் மிக தெளிவாக பேசினார். இவ்வாறாக அவர் கூறினார், அவர் டாக்டர் மருந்து கொடுக்கும்போது அதை எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் பாட்டிலில் இருக்கும் என்றார். அவர் கூறினார், நான் உன்னுடைய மருத்துவராக வேண்டுமென்று நீ விரும்பினால் இதுதான் எனது மருந்து பாட்டில். மேலும் அதை எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் பாட்டிலில் உள்ளன. நீ அவற்றை படிப்பது நல்லது. எனவே நான் அந்த பகுதியை திரும்ப பார்த்தேன். தேவனுடைய வார்த்தை எனது மருந்தாக எடுத்துக்கொள்வதற்கு 4 தெளிவான வழிகள் இருப்பதை கண்டேன். முதலாவது, என் வார்த்தைகளை கவனி. தேவன் என்ன சொல்கிறார் என்பதை மிகவும் முழுமையாக கவனிக்க வேண்டும். இது விசுவாசம் வருகிறது என்ற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே கவனம் செலுத்தியதற்கு ஒப்பாக இருந்தது. இரண்டாவது, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். சாய்த்து அல்லது என் காதை சாய்ப்பது என்பது என் முழு தலையையும் குனிய செய்வது குறிக்கிறது. தலை குனியாமல் காதை சாய்க்க முடியாது. என் தலையை குனிந்து கொள்வது என்பது தேவனிடம் மரியாதையாக, பயபக்தியாக, பணிவாக மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டியதாக நான் உணர்ந்தேன்.
மீண்டும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு முறையும் நான் தேவனுடைய நன்மையை குறித்து, அவருடைய வார்த்தையையும் அவர் எனக்கு சுகத்தை வழங்குவதற்கும் அவர் தயாராக இருக்கிற வார்த்தையை குறித்து வாசிக்கும் போது நான் எனக்குள்ளே சொன்னேன், மிகவும் நல்லதுதான், ஆனால் அது உண்மையாக இருப்பதை போல் தோன்றவில்லை. உண்மையில் என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அதை பலமுறை செய்த பிறகு ஒரு நாள் அதே மனப்பான்மை வந்தபோது கர்த்தரிடம் பேசினார். அவர் இதை சொன்னார், இப்போது இதை என்னிடம் சொல்லு. ஆசிரியர் யார், மாணவர் யார்? நான் யோசித்துவிட்டு, ஆண்டவரே, நீர்தான் ஆசிரியர், நான் மாணவர் என்றேன். அதற்கு கர்த்தர், சரி, நான் கற்பிக்க என்னை அனுமதிப்பாயா என்றார். உங்கள் காதை சாய்ப்பது என்பது வாதாடுவதை நிறுத்துவதும், தேவன் என்ன சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்வதை நிறுத்துவதும், அவர் சொல்வதையே நம்புவதும் ஆகும். பாருங்கள், நானும் பலரைப் போலவே இருந்தேன். பாரம்பரியம் மற்றும் பின்னணியத்தின் மூலம் என் மனதை முன்கூட்டியே தீர்மானித்து பைபிளை அணுகினேன். தேவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நான் நினைத்ததை விட தேவன் வேறு ஏதாவது சொன்னால் அவர் சொல்வதை கேட்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. எனவே இரண்டாவது அறிவுரை என்னவென்றால், உங்கள் காதை சாய்த்து குனிந்து பணிவாக இருங்கள். தேவனுடன் விவாதம் செய்யாதீர்கள். கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள். அவர் உங்களுக்கு சொல்லட்டும். மூன்றாவதாக, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. தேவனுடைய வார்த்தைகளில் என் கண்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நான் கண்டேன். என் கண்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டு வேறு வகையான ஆலோசனைகள் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போகாத மற்ற வகையான போதனைகளுக்கு சென்றால் பின்னர் நான் என் உடலில் தேவனுடைய வார்த்தையின் குணமாக்கும் விளைவை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. நான்காவதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். உளவியல் ரீதியாக அது எவ்வளவு உண்மை என்பதை நான் பார்த்தேன். தேவன் கண்களின் வாசல் மற்றும் செவிகளின் வாசல் ஆகியவற்றை பயன்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், உங்கள் செவிகளை சாய்த்து உங்கள் கண்களை ஒருமுகப்படுத்துங்கள். அந்த வகையில் செவிகளின் வாசலும் கண்களின் வாசலும் இணைகிறது என்ற வார்த்தை உங்கள் இருதயத்தில் வரும். அது உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது அது உங்கள் உடலுக்கெல்லாம் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும். நீதிமன்றங்கள் அடுத்த வசனம் கூறுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அது மிகவும் உண்மையானது. உங்கள் இருதயத்தில் எதை பெறுகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் சிக்கலை தீர்மானிக்கப் போகிறது. அதனால் நான் தேவனுடைய வார்த்தையை என் மருந்தாக தினமும் 3 வேளையும் எடுத்துக்கொண்டேன். சுமார் 3 அல்லது 4 மாதங்கள் எடுத்துக்கொண்டேன். என்னால் எல்லா விவரங்களையும் சொல்ல முடியாது, நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஒரு முழுமையான நிரந்தர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றேன். அன்று முதல் இன்று வரையிலும் நான் அந்த ஆரோக்கியத்தில் வாழ்கின்றேன். எனவே தேவனுடைய வார்த்தை உண்மையானது. நீங்கள் அதை நம்பலாம். அவர் நம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை அளிக்கிறார். நான் என்னை கண்ட அந்த சூழ்நிலையை அப்போது திரும்பி பார்க்க போது நான் என் வாழ்க்கையில் ஒரு வகையான குறுக்கு வழியில் இருந்தேன். அதன் பிறகு தேவனுடைய வார்த்தையில் தெளிவான உண்மையை நான் எதிர்கொண்டேன். ஆனால் ஒரு தத்துவ ஞானியாகிய நான் அதை மிகவும் எளிமையாக நம்புவது கடினமாக இருந்தது. எனக்கு 2 மாற்று வழிகள் இருப்பதை உணர்ந்தேன். ஒன்று, நான் விஷயங்களை சிக்கலாக்கி நோயோடு இருக்க முடியும். இரண்டாவது, நான் விஷயங்களை எளிமையாக்கி சுகத்தோடு வாழ முடியும். நான் திரும்பி பார்த்தபோது விஷயங்களை எளிமையாக்கி நலம் பெற நான் தயாராக இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் அந்த ஆலோசனையை உங்களுக்கும் வழங்குகின்றேன். விஷயங்களை எளிமையாக்குங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்பி நலம் பெறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. திங்கள் முதல் வெள்ளி வரை அதே நேரத்தில் அடுத்த வாரம் உங்களுடன் மீண்டும் வருவேன். அடுத்த வாரம் நான் தேவனுடைய வார்த்தையின் மற்றொரு முக்கிய கருப்பொருளை கையாள்வேன். அதை உங்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் சூழ்நிலையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நடைமுறை வழியில் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆமேன்.